பாஸ் ஓடு உடைஞ்சா மாத்திரலாம், மனசு உடைஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்கார். பார் காமராசனா சொல்லி ராஜனா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாஸ் 5000 ரூபா இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபா இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? நம் வாழ்க்கையில காணாமல் போனவர்களை தேடலாம், ஆனால் கண்டுக்காமல் போனவர்களை தேடவே கூடாது. ஏண்டா உன் பொண்டாட்டி மரியாதை இல்லாம சேர்ல உட்காந்து ஜூஸ் குடிக்கிறா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? கேட்டேன்டா, தர மாட்றா. கட்டையில போறானே, நீ எல்லாம் கடைசி வரைக்கும் சட்டி சமாதானடா விளக்க போற. நாளா இப்பதான் ஒல்லியாக போறோம்னு தெரியல. தூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க, வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சுத்தி இங்க பாத்தியா, எங்க அப்பா போன் எடுத்துட்டு வந்துட்டேன். நாய் கேட்டுச்சான் தலகாணி, போன தூக்குச்சான் களவாணி. நான் ஒண்ணும் களவாணி இல்ல. சரிடி திருடி. இங்க பாரு சுத்தி, அத விர்றி என்ன ஒரு போட்டோ எடு. இந்தா சுத்தி. என்னடி வயசான மாதிரி இருக்கு சுத்தி? அந்த போன் வாங்கி 5 வருஷம் ஆகுது, அந்த போனுக்கு தான் வயசாயிடுச்சு. அப்படியா? நான் கூட எனக்கு தான் வயசாயிடுச்சோன்னு பயந்து போயிட்டேன். எப்படிடி ரெண்டு பேரும் இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க? தெரியலடா, எங்க டீச்சரும் இத சொல்லிதான் பொறாமையில திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என் புருஷனும் அப்படிதான்டி. இப்ப கூட இவளுக்கு புரியலடா. அம்மா தண்ணி வேணும், அம்மா சோறு வேணும், காசு வேணும், போன் வேணும், ஜெட்டு வேணும், பனியன் வேணும், ட்ரெஸ் வேணும், கிஃப்ட் வேணும், டிவி வேணும், பிசி வேணும், நெட்ஃபிளிக்ஸ் வேணும், கேர்ள் ஃபிரெண்ட் வேணும், வாங்கி தாங்க மம்மி பத்திட்டீங்கல்ல. தம்பி மார்க் வேணும், தம்பி மளிகை சாமா வேணும். 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும், ஆட்டிக்கு மூஞ்சி அடிக்குது. ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சிட்டு கஷ்டமா இருக்குது எங்கிட்ட. அம்மா, இது வரைக்கும் யாராச்சும் நேருக்கு நேரா நின்னு உங்க சமையல் நல்லா இல்லன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல ஏமா கேக்குற? அப்படின்னா முதல்ல வாங்க, வந்து எனக்கு நேருக்கு நேரா நில்லுங்க. மா, நாளைக்கு இந்த பேண்ட் நான் போட்டு போறேன், துவைச்சிடாதீங்க. துவைச்சிடாதீங்கம்மா. பிங்கி, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குமா, பிரியாணி செய்ய முடியாது, நாளைக்கு செஞ்சு தரேன் என்ன? அம்மா, நானே எத்தனை தடவை இன்னைக்கு ஹோம்வொர்க் நிறைய இருக்கு, மேக்ஸ் ஹோம்வொர்க் நாளைக்கு பண்றேன்னு சொல்லிருக்கேன். என்னைக்காச்சும் ஒத்துட்டு இருக்கீங்களா? இதை மட்டும் நான் எப்படி ஒத்துக்க முடியும்?